ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டில் செஞ்செடுத்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக்கின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் கூட ஃப்ளாப் ஆகாமல் ஈஸியாய் நம்ம வீட்டில் இந்த ப்ளம் கேக் தயார் பண்ணி எடுக்கலாம். பேக்கரியில் வாங்கான் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இந்த கேக்கு நமக்கு ஈஸியாய் தயார் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி கரெக்டு மெஷர்மெண்ட்டில் எல்லாமே சேர்த்திருந்தால் இந்த கிறிஸ்மஸுக்கு சாஃப்ட் அண்ட் மோய்ஸ்ட் ப்ளம் கேக் பேக்கரியில் வாங்காமல் உங்கள் வீட்டிலே உங்களுக்கே தயார் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக் டின் எண்ணெயோ பட்டரோ தடவி இதே மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி 1/4 கப்பு சுகர் நான் எடுத்திருக்கு. இதே மாதிரி ஒரு கிளாஸிலோ இதே மாதிரி ஒரு கப்பிலோ எடுக்கலாம். இது ரெண்டும் ஒரே அளவு தான். இனி அந்த சுகர் இன்னொரு கட்டியான பாத்திரத்திலேக்கு மாற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி கேரமலைஸ் பண்ணுறதுக்காக வைக்கலாம். சுகர் மெல்ட் ஆகும்போது இதே மாதிரி கோல்டன் கலர் ஆகும். அதுக்கப்புறமா அதனோட கோல்டன் கலர் மாறி டார்க் ப்ரௌன் கலர் ஆகும். டார்க் ப்ரௌன் கலர் ஆகும்போது அதில் நின்று பபிள்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம எந்த கிளாஸில் சுகர் எடுத்தோ அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் சுடு தண்ணி எடுத்து இதிலேக்கு நமக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஆறதுக்கு விடலாம். இனி நம்ம கேக்கிலேக்கு ஒரு சில மசாலாக்கள் தயார் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 ஜாதிபத்திரி, ஒரு சின்ன பீஸ் சுக்கு, இது இடிகல்லிலோ மிக்சியிலோ போட்டு நல்லா பொடிச்செடுத்துட்டு வரலாம். இனி ஒரு ஜெல்லடையிலேக்கு 1 கிளாஸ் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு, நம்ம பொடிச்செடுத்த 1/4 டீஸ்பூன் மசாலா இவை போட்டு நல்லா சளிச்செடுக்கலாம். இது ஒரு விஸ்கோ ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி வைனில் ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை 1/2 கப்பு வடிகட்டியில் போட்டு எடுக்கிறேன். இது எப்படி செய்யுமெന്ന് 2 நாளுக்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்ததை நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். வடிகட்டியில் நின்று மாற்றி வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்னொரு பாத்திரத்திலேக்கு மாற்றி அதிலேக்கு 1/4 கப்பு கேஷ்யூ நட் க்ரஷ் பண்ணியதும் ஒரு ஓரஞ்சிൻ്റെ தோல் கிரேட் பண்ணியதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி ட்ரை ஃப்ரூட்ஸ்லேக்கு எடுத்து வச்சிருந்த மைதையில் നിന്ന് 2 டேபிள் ஸ்பூன் இதே மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. കേക്ക് ബേക്കായി വരുമ്പോൾ ഡ്രൈ ഫ്രൂട്ട്സ് എല്ലാം ഒട്ടുക്കാ കേക്കിൻ്റെ അടിയിലേ പോയി ഇരിക്കാமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்திலேக்கு 100 கிராம் பட்டர் நமக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நம்ம கேக்கு செய்கிற எல்லா பாத்திரവും நல்ல ட்ரையாக இருக்கணும். இனி 3/4 கிளாஸ் சுகர் பவுடர் பண்ணியது தான் இது. அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா பட்டர்லேக்கு மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுக்கலாம். இனி 3 முட்டை ஓரோന്നാய் போட்டு அதையும் நமக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். 3 முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வானிலா எசன்ஸும் நமக்கு சேர்த்திக்கலாம். பின்னாடி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸில் ஊற்றியிருந்த வைன் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது நமக்கு இதிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம கேக்கிന് நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசവും எல்லாம் கொடுக்கும். இது நம்ம பேக்கரியில் வாங்கின கேக்கிலெல்லாம் இது சேர்த்திருக்கும். இனி மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மைதா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பு இதிலேக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதையும் சுகர் சிரப்பும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கரெக்டு கன்சிஸ்டன்சியில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி எடுக்கலாம். கடைசியில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸில் ப்ளூபெர்ரி, செர்ரி, பைனாப்பிள், கிரேப்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, கிவி, டேட்ஸு இந்த மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு 2 வாரம் வைனில் ஊற வச்சு எடுத்தது தான் நான். உங்களுக்கு வைன் பிடிக்கலன்னா ஆரஞ்சு ஜூஸில் கூட இதே மாதிரி செஞ்செடுக்கலாம். பேட்டர் கேக் டின்னில் ஊற்றி இதே மாதிரி டாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கேக்கு ஓவனிலும் ஒரு கேக்கு சாதாரணமாக ஒரு கடாயில் ஒரு ரிங்கி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 40 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஓவனில் வச்ச கேக்கு ரெடி ஆகிருக்கு. அதே மாதிரி கடாயில் வச்ச கேக்கும் ரெடி ஆகிருக்கு.
நல்ல சாஃப்டாயிட்டு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஓவனில் வச்ச கேக்கு தான். நல்ல சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சு தரேன் பாருங்கள். இதனோட பட்டர் பேப்பர் எல்லாம் நமக்கு மாற்றலாம். இதில் சேர்த்திருக்குன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது பாருங்கள். நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு சேர்த்து தான் நம்ம இந்த கேக்கு தயார் பண்ணியிருக்கிறது. கிறிஸ்மஸிൻ്റെ ஸ்பெஷலு தான் ப்ளம் கேக்கு. இது கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது சாஃப்ட்டு மட்டும் இல்லை, நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளம் கேக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் தயார் பண்ணி எடுக்கலாம். இதில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தால் இதே மாதிரி ஈஸியாய் நல்ல டேஸ்டாகி நமக்கு தயார் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.